ஹாய் அண்ட் ஹலோ மக்களே. ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலி வீடியோவே போட வேணாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஏதோ ஒரு ஸ்டடி வித் மீ வந்து அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இருந்தேன். பட் ஓகே, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கேன். இப்போது டயர்டில் இருக்கேன், பட் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன். ஸோ கொஞ்சம் டயர்டாக இருக்கேன், பட் சரி அப்லோட் பண்ணிடலாம். இன்றைக்கி எடுத்து வந்து டெய்லி விலாக்ஸ் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீக் அதை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு இது வீடியோ. அண்ட் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்? லைக் ஸ்டடி வித் மீ மாதிரி வேணுமா, இல்லை டெய்லி விலாக்ஸ் டெய்லியே வந்து நான் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறேன், டெய்லி நான் வந்து ஏதாவது வந்து பண்ணுறேனான்ற மாதிரி வேணுமா, ரெண்டுமே வேணுமா, இல்லை ஏதாவது வந்து ஒரு டாபிக் எடுத்து அதை பற்றி பேசணுமா? அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து பார்த்து வந்து நான் என்னால் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். நான் எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷாலிட்டி தான் இருக்குது. ஸ்பெஷாலிட்டின்னு எதுக்கு சொல்லி மை எக்ஸ்பர்டீஸ் ஆர் இன் கொஞ்சம் இதில் வந்து தான் நான் எக்ஸ்பர்ட்டாக இருப்பேன். எனக்கு வந்து இது ஃபினான்ஸ் தெரியும், ஆப்ரேஷன்ஸ் தெரியும். ஃபினான்ஸ் அண்ட் ஆப்ரேஷன், அந்த சர்ஜரி ஆப்ரேஷன் இல்லை, ஃபினான்ஸ் அண்ட் ஆப்ரேஷன். வேறு என்ன தெரியும்? ஃபினான்ஸ் ஆப்ரேஷன், லா, கம்பெனி அக்கௌண்ட்ஸுனாலே கம்பெனி அக்கௌண்ட்ஸு, மேனேஜரியல் அக்கௌண்ட்ஸ், கார்ப்பரேட் அக்கௌண்ட்ஸ், எல்லா அக்கௌண்ட்ஸும். அடுத்து வேறு என்ன? அனிமல்ஸ் பற்றி கொஞ்சம் தெரியும், பேர்ட்ஸ் பற்றி கொஞ்சம் தெரியும். எனக்கு பிடிச்ச பேர்டு வந்து ரெட் வென்டட் புல்புல்னால் வந்து என்னென்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். செம க்யூட்டான ஒரு பேர்டு. அண்ட் வேறு என்ன? அனிமல்ஸ் பிடிக்கும், ட்ரக்கிங் போகிறது பிடிக்கும், மவுண்டைன் கிளைம்பிங் பிடிக்கும். அதெல்லாம் எடுத்திருக்கேன், வீடியோஸ் இருக்குது. அது ஒரு வ்ளாகை எடிட் பண்ணி போடுறது கூட வந்து ஒரு நல்ல சிஸ்டம் இல்லை. அதனாலேயே வந்து கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு நல்ல சிஸ்டம் வாங்கி எடிட் பண்ணி நம்மளே அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்டு வேறு என்ன? எனக்கு வந்து கேஷ் வந்து என்கிட்ட கம்மியாக இருக்கும். ஸோ வந்து எப்போவுமே வந்து எனக்கு தேவையான பொருள் தான் வாங்குவேன். ஸோ அப்படி தேவையான பொருள் வாங்கும்போது என்னெல்லாம் வாங்குறேன்றதையும் நான் வந்து வேணும்னா அப்லோட் பண்ணுறேன். எப்படி வாங்கணும் அப்படின்றதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். லைக் இப்போ ஒரு சோப் வாங்குகிறோம் அப்படின்னா வந்து 100 கிராம்ஸ் இருக்குது, அது 100 ருபீஸ்னால் 1 கிராம் ஈக்குவல் டு 1 ருபீஸ். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம், பிரேக் டவுன் பண்ணலாம். இப்போது எது வந்து எப்போ தேவை, எது அத்தியாவசியம், எது வந்து ஆடம்பரம்ன்ற வந்து ஒரு விஷயத்தையும் பேசலாம். அண்ட் வேறு என்ன? எப்படி ஒரு பொருளை வாங்குறது? இப்போ வந்து உங்கள் கிட்ட கையில் கேஷ் இல்லைன்னா ஒரு பொருள் வாங்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பைக் வாங்குறீங்கன்னு வைங்க. அந்த பைக்குடைய வேல்யூ வந்து 1 லேக்னா ஒரு மினிமமாக ஒரு 2 லேக்காவது சேர்த்து வைக்கணும். ஏன் வந்து 2 லேக் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, பைக் வந்து வெறும் பைக் மட்டும்தான் வந்து 1 லேக். அதுக்கப்புறமா வந்து நம்ம அதுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும், அதுக்கு ஆர்சி பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்னெல்லாம் இருக்குது? ஒரு பைக்குக்கு ஹெல்மெட் வாங்கணும். அதுலேயும் வந்து நம்ம வந்து நிறைய நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக வந்து அதை மாற்றுறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 to 25,000 ஆகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் பேசுகிறேன். வேறு என்ன? முக்கியமாக மறந்துட்டேன். தமிழில் பேசலாமா, இங்கிலீஷ்லையா? இல்லை 2 லாங்குவேஜும் பேசட்டா? ஜெர்மனும் வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன், ஜெர்மனும் பேசலாமா? வேறு என்ன? இதெல்லாம் தான் வந்து நான் வந்து இந்த விலாகில் வந்து அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். மற்ற விலாக்ஸ் மாதிரி காலாங்காலத்தில் எழுந்து ஒர்க் அவுட் பண்ணுறதெல்லாம் போடணும்னு ஆசையாக தான் இருக்குது. மெடிடேட் பண்ணுறதெல்லாம் வந்து நான் போடணும்னு ஆசையாக இருக்குது. அதையும் போடலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். அண்டு இப்போதைக்கு வந்து என் வீடியோஸ் மட்டும் பார்க்குறவங்க என்னுடைய ஷார்ட்ஸும் போய் பாருங்கள். அண்ட் நான் இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி அந்த லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு வந்து பிடிச்சி பார்க்குறவங்க பார்க்கட்டும், பிடிக்காதவங்க வந்து அப்படியே அன்ஃபாலோ பண்ணிட்டோம். ஏன்னா வந்து நான் வந்து எனக்கு பிடிச்ச விஷயத்தை மட்டும்தான் நான் பண்ணுவேன். நீங்கள் ஒரு விஷயம் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு அது பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் அது தேவை அப்படின்னா நான் தாராளமாக பண்ணுவேன். பட் வந்து தேவையில்லாத டாபிக்ஸ்லாம் வந்து எனக்கு பிடிக்காது. தேவையில்லாத டாபிக்ஸ் என்னது அது எனக்கு தெரியாது. நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் எது எனக்கு தேவையான டாபிக்ஸ், எது எனக்கு தேவையான டாபிக், உங்களுக்கும் அது தேவையான டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அனலைஸ் பண்ணி
அனலைஸ், ரிசர்ச் அண்ட் கன்க்ளூஷன் வரணும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து எப்போவுமே ஒரு பேசிக் ஒப்பீனியன் வந்து ஃபார்முலேட் ஆகிருக்கும். அது வந்து பேஸ்ட் அப்பான் ஒரு ஈவெண்ட்னாலேயோ ஒரு சின்ன வயசுலேருந்து வந்து நம்ம சில விஷயங்கள் வந்து நம்ம இது பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேஸ்ட்டுன்னா நம்ம பேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டோம், கோல்கேட்டுங்க அந்த மாதிரி சொல்லுவோம். அண்ட் சோப்பு வந்து சிந்தால், சோப்பு வந்து சிந்தால் இருக்குது, பிஎஸ் இருக்குது. அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஒன்றத்தோடு வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கனெக்ட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்றதுனால வந்து அதை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிராண்டிங், மார்க்கெட்டிங் அதை பற்றியும் நான் சொல்கிறேன். வேறு என்ன, சயின்ஸ் பற்றியும் பேசலாம். சயின்ஸ் தெரியும் கொஞ்சம், சயின்ஸ் பற்றி பேசலாம். மேக்ஸ் தான் சுத்தமாக வராது, என் கூட மேக்ஸ் கற்றுக்கோங்க வாங்க. அண்ட் வேறு என்ன, கம்ஃபர்டபுளான கிளாத்திங். லுல்கஸ் மால் பார்த்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எனக்கு ஃபேஷன் தெரியும், பட் என்ன பிரச்சனைனா வந்து ரொம்ப நாளாக அவுட் ஆஃப் டச்லேயே, அவுட் ஆஃப் டச் தேர்ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு, யுவர் அவுட் ஆஃப் டச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்குது. அந்த சாங்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு 54 வாரமாக வந்து நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன், தேர்ஸ்டே. ஸோ அதாவது அந்த அளவுக்கு வந்து அவுட் ஆஃப் டச்லேயே இருப்பேன். அவுட் ஆஃப் டச்சில் இருக்கேன்னா அந்த வாரம் அந்த சாங் வரும். இது வரைக்கும் வந்து அந்த சாங் வந்துட்டுருக்கு. நான் மறுபடியும் எப்போ வந்து டச் வித் த ரியாலிட்டி வரும்னு எனக்கே தெரியாது. அப்படி வரேன் அப்படின்னா ஃபேஷன் சென்ஸ் வந்து நான் வந்து பேசுவேன். ஃபேஷன் சென்ஸ் என்ன, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் என்ன, பேசிக் சென்ஸ் லைக் எது வந்து நல்லா இருக்கும் அப்படின்றதையும் பேசுகிறேன். என் மூஞ்சி பாருங்க, குண்டாக இருக்கேன், ஃபேட் இருக்கா, ஆனால் தாடி இருக்கு எனக்கு. ஸோ எனக்கு வந்து எனக்குன்னு ஒரு லுக் இருக்கும். என் ஹேர் ஸ்டைல், என்னோடய இதுக்கு எல்லாமே சேர்த்து ஒரு லுக் இருக்கும். அதுக்கு இந்த ஹூடி போட்டு வந்து பேசினா வந்து செட் ஆகாது. நான் இப்போ ஒரு ஃபார்மல் கிளாத்தில் பேசினா வந்து நல்லாயிருக்கும், அந்த கணக்கு தான். ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் நான் பேசுகிறேன். வேறு என்ன, அவ்வளோதான். ஸோ நைட் வந்து இப்போ 10:15 ஆகிடுச்சு. நான் வந்து இது எப்போ அப்லோட் பண்ணி இது எப்போ அப்லோட் ஆகும்னு எனக்கே தெரியாது. அண்ட் தேங்க்ஸ் டு தட் ரெண்டு பேர் வந்து பேசியிருந்தீங்க. உங்கள் பேர் வந்து மறந்துட்டேன், ஏன்னா அது வந்து கொஞ்சம் என் வாயில் வரல, அதனால தான் நான் வந்து அப்படி படிக்கலை. ஏன்னா அது தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் கமெண்டிங். எல்லா வீடியோஸ்லேயும் கமெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் தான். யாருன்றது நீங்கள் யார், இருங்க ஒன் செகண்ட், நான் யாருன்னு சொல்கிறேன் கரெக்ட்.